Good afternoon, praise Lord. Welcome to this video. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பாட்டு எல்லாம் கூட இருக்குது. நான் வந்து 1984 பிஇ முடிச்சுட்டு வேலூருக்கு வந்தேன். இது நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். நானும் எங்கள் ஹஸ்பண்டும் கசின்ஸு தான். ஆனால் நான் வந்து தாத்தா கிட்டே வளர்ந்தவன். கசின் வந்து கோயம்புத்தூரில் வளர்ந்தவர். அந்தளவுக்கு கட்டுக்கோப்பு அங்கே இல்லை, ப்ரேயர் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ அவர் வேறு மாதிரி வளர்ந்தவர். நான் வந்து தாத்தாக்கிட்டேயும் சபையிலையும் வளர்ந்தவன். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடியும் 5 வருஷம் நாங்கள் பழகினோம். அதில் வந்து நான் நிறைய பாடங்களை நான் கற்றுக்கொண்ட அந்த பல வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து பொதுவாக இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை வந்து தே வில் புட் தேர் பெஸ்ட் ஃபுட்டு ஃபார்வர்டு அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. இது ஒரு இங்கிலீஷ் டீச்சர் சொன்னாங்க. அதனால் அந்த மாதிரி இருக்குது லாங்குவேஜு. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ட்ரூ கலர்ஸு தெரியும். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அவர் சொன்னதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன ஒரு ஆசிரியர் போய் இப்படியெல்லாம் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து அவர் யூஸ்வலாக ஒர்க் ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா. புதுசாக கல்யாணம் ஆனவங்க ஒர்க் ஸ்பாட்டுக்கு ஜோடியாக போவாங்க. போய் ஏதோ பார்ட்டியெல்லாம் வைப்பாங்க. அது வந்து எங்களுக்கு அது நடக்கலை. அதேமாரி எங்கள் ஃபேமிலிலேயும் எங்களை யாருமே வந்து விருந்துக்கோ எதுக்குமோ கூப்பிடவே இல்லை. இந்த வேலூர்லேயே இருக்கவங்க கூட யாருமே வந்து எங்களை கூப்பிடவும் இல்லை, பேசவும் இல்லை. மாறாக நாங்கள் வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸு ஒவ்வொரு ஃபேமிலியாக கூப்பிட்டு நாங்கள் சாப்பாடு போட்டுட்டு இருந்தோம். இத்தனைக்கும் எனக்கு சமைக்க தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச சமையலை நான் பண்ணி நான் போட்டுட்டு இருந்தேன். இதில் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது. ஆனால் எனக்கு தெரியும் இது ஏதோ தப்பு அப்படின்ட்டு. நான் கோவிலுக்கு போகிறத நான் தவறவே மாட்டேன். அது மட்டும்தான் நான் செய்கிறது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, கோவிலில் இப்போல்லாம் சரி கிடையாது, சபைகள் வந்து மோசமாக இருக்குது, இடரலாக இருக்குது எங்களுக்கு, நாங்கள் ஏன் சபைக்கு போகணும், நாங்கள் மிக்சி வாங்கினா அதை எங்களுக்கு தாங்கன்னு கேட்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ ஏன் இந்த நகையெல்லாம் போட்டிருக்க, இது தொலைஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. தொலைஞ்சி போச்சுன்னா நான் வேறு வாங்கி போடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுவும் தொலைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. டூ மச்சாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சபைக்கெல்லாம் நான் போனால் எனக்கு ஏற்கனவே நான் கழண்ட கேஸு, இதில் வேறு இந்த மாதிரி சபையில் போனால் மேற்கொண்டு கழண்டுடுவோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு ஒரு லேடி சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ரொஃபஸர் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இல்லை, சபைகள் எப்படி வேணால் இருக்கலாம். இன்னொருத்தர் கூட சொன்னாங்க, இது மாதிரி தான் ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்து போனாங்க ஒருத்தர், கடைசியில் குக்காக அவங்கள மாற்றிட்டாங்க அப்படின்னு வருத்தப்பட்டார். எனக்கு குக்கிங் கூட தெரியாது, பாத்திரம் வேணால் கழுவுவேன், குக்கிங்கெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அதுமாரி சபைகள் நல்ல விசுவாசிகளுக்கு வருத்தம் தரக்கூடிய நிலையில் இருக்குது. இல்லை, நான் கற்றுக்கொண்ட பாடம் என்னென்னா, அந்த நம்ம உடன் இருப்பவர்கள் அல்லது சபை எப்படி இருந்தாலும், நான் மறுபடி பிறந்தவளா, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த பிஏ அப்படி சொல்கிறாங்க பாருங்கள், அப்படி இருந்தால் கர்த்தர் எனக்கு கண்டிப்பாக வந்து உதவி செய்கிறாரு. எங்கள் பாஸ்டர் என்ன சொல்வாருன்னா, நானே தப்பு செஞ்சால் கூட அல்ல தப்பாக ஏதாவது சொன்னாலும் நீ வந்து என்னையே நீ வந்து கேட்கணும், ஏன் பாஸ்டர் மேலே தப்பாக சொன்னீங்க அப்படின்னு என்கிட்டயே கேளு. ஸோ மேக் மீ திங்க் ஆர் மேக் மீ டாக், அது மாதிரி அவர் சொல்லி தந்தார். ஸோ இதை தான் நான் இந்த உள்ள
வந்ததுலேருந்து நான் இதை தான் கடைப்பிடிச்சு வரேன். மற்றவங்களுக்கும் அதை தான் நான் சொல்கிறேன். மற்றவங்க எப்படி இருந்தாலும் நம்ம நம்ம வந்து அதை பார்த்து இடறி விழணும்னு கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா அந்த பழைய காலத்து விசுவாசி, நகை போட மாட்டாங்க. அதுமாரி எனக்கு பெண் குழந்தை பிறந்ததா முதல் கேள்வி வந்து அவங்க அதை தான் கேட்குறாங்க. உன் பொண்ணை நகை போட்டு வளர்ப்பியா, நகை போடாமல் வளர்ப்பியா, அது மாதிரி கேட்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு தான் வந்து ஜனங்களுக்கு தெரியுது. ஸோ இதுவும் ரொம்ப வருத்தம் கொடுக்கக்கூடிய ஒன்று. இன்னொன்று வந்து பக்கத்து வீட்டில் மறுபடி பிறந்த ஒரு விசுவாசி இருக்கிறாங்க. அவங்க காலையில் டியூஷன் எடுக்கிறாங்க இல்லையா. அந்த டியூஷன் வரக்கூடிய பாய்ஸ் வந்து காலையிலே 5 மணிக்கெலாம் எழுந்து வந்து சைக்கிள் வந்து வரிசையாக நிறுத்துகிறாங்க. அது பக்கத்து வீடு வரைக்கும் அது லைன்னு நிற்கிது. அதுக்கும் வந்து இந்த சைக்கிள்லாம் ஏன் இங்கே நிற்கிது அப்படி ஒரு சண்டை. ஸோ நான் சொல்கிறது 2 பேரும் ஒரே ஃபேமிலி, மறுபடி பிறந்த விசுவாசிகள். ஆனால் அதாவது கல்வி அப்படின்ற ஒரு தரிசனமும் இல்லை, கர்த்தர் அப்படின்ற தரிசனமும் அவங்களுக்கு இல்லை. அந்த பசங்க தன்னுடைய மேம்பாட்டுக்காக தானே, குடும்ப மேம்பாட்டுக்கும் பர்சனல் மேம்பாட்டுக்கும் தான் அவங்க டியூஷனுக்கு வராங்க. அதை நம்ம என்கரேஜ் தான் பண்ணணும் ஆஸ் டீச்சர்ஸ். அந்த சைக்கிள் ஏன் இங்கே நிற்கிது அப்படின்னு சண்டை போட்டால் காலையிலே, அதுவும் 5 மணிக்கெலாம், அப்போ வந்து நம்முடைய ப்ரேயர் லைஃப்பும் பாதிக்கப்படுது, இன்னொருத்தருக்கும் நம்ம இடர்லாம் இருக்கும். இதுவும் ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். ஏன்னா நான் சொல்கிறது கிறிஸ்தவ மறுபடி பிறந்த விசுவாசிகள் வீட்டில் நடக்குது. ஸோ தொடர்ந்து பேசலாம்.